வார்த்தைக்கு நேராக நாம் போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. எனது கால்கள் சரிக்கிடும் போது கிருபையால் என்னை தாங்கிடும் தேவன். எனது கால்கள் சரிக்கிடும் போது கிருபையால் என்னை தாங்கிடும் தேவன். எனது அடைக்கலம் புகழிடும் தேவன், நம்பியிருக்கும் கன்மலை தேவன். எனது அடைக்கலம் புகழிடும் தேவன், நம்பியிருக்கும் கன்மலை தேவன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. உள்ளத்தில் வேதனை பெருகிடும் போது ஆறுதலால் என்னை தேற்றிடும் தேவன். உள்ளத்தில் வேதனை பெருகிடும் போது ஆறுதலால் என்னை தேற்றிடும் தேவன். எனது துணையும் பலனும் என் தேவன், என்னை கைவிட கன்மலை தேவன். எனது துணையும் பலனும் என் தேவன், என்னை கைவிட கன்மலை தேவன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. எனது உள்ளம் கதறிடும் போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன். எனது உள்ளம் கதறிடும் போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன். எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜபத்தை கேட்கின்ற தேவன். எனது கண்ணீரை காண்கின்ற தேவன், எனது ஜபத்தை கேட்கின்ற தேவன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே அடியனை கொண்டு பேசுகிற இந்த வார்த்தைகள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஜூம்ல ஆண்டவரே சோத்ரம், எல்லா ஆண்டவரே சவுண்ட் சிஸ்டம், ஆண்டவரே சோத்ரம், எல்லா நெட்வொர்க் எல்லாமே நேரம் கொடுக்க கிருபைக்காக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில கூட சங்கீதம் 32ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இங்கே 4 வார்த்தைகளை பார்க்க முடியும். ஒன்று, நான் உனக்கு போதித்து. போதித்தல் மற்றும் கற்பித்தல். கர்த்தராகிய இயேசு ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல மீதியானியருடைய தேசத்துல 40 வருடங்களாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மோசேக்கு ஆண்டவர் தரிசனமானார். மோசே சொல்லுகிறார், இந்த ஆடுகள் பின்னாடியே நான் ஓடிக்கொண்டிருந்ததுனால என்னுடைய பேச்சும் என்னுடைய வார்த்தைகளும் சரியாக இல்லை, நான் மந்தனாவு திக்கவாயும் உள்ளவன் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோட இருந்து பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப மோசேயோடு பேசி அவனை சரிப்படுத்தி உன் சகோதரனாகிய ஆரோனோடு கூட நான் பேசுவேன் என்று சொல்லி பார்வோனுக்கு முன்பாக போய் நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டியது, நான் உனக்கு போதித்து என்று இந்த தலைப்பின் பேரிலே
நான் உனக்கு போதிப்பேன் என்ற தலைப்பில முதல் வார்த்தையாக போதித்தல் மற்றும் கற்பித்தலை குறித்து நாம் பார்க்க லூக்கா 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இடத்துல அநேக ஜனங்களுக்கு அவர் போகிறார் என்பதை பார்க்கிறது. பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, இங்கே முதல்ல நாம பார்க்கிறோம், அவர் போதகம் பண்ணினார் என்று சொல்லி, போதித்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த போதனை என்பது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுதல். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த கால சூழ்நிலைகளில பரிசுத்த வேதாகமத்தை நாம் எந்த அளவுக்கு எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம், அதை வாசிக்கிறோம், நிறைய சத்தியங்களை கேட்கிறோம். சத்தியத்தை கேட்பதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் கடந்து போகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவாலயத்துக்கு போகும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவது இல்லை. துவக்க ஜபம் ஏறெடுக்கப்படும் போது கொஞ்சம் பேர் இருப்பார்கள். பின்பு பாடல்களை பாடும்போது கொஞ்சம் பேர் வருவார்கள். பின்பு ஆராதிக்கும் போது கொஞ்சம் பேர் வருவார்கள். பின்பு தேவ வசனத்துக்காக கொஞ்சம் பேர் வருவார்கள். இப்படியாக முடிக்கும் போது ஆமேன் என்று சொல்லும் போது கூட ஒரு சிலர் வருவது உண்டு. ஆகவே இப்படி அல்ல, துவக்கம் முதல் இறுதி மட்டும் தேவனுடைய பிரசன்னத்துல நாம் அவருடைய சன்னிதானத்துல அவருடைய போதனைகளை கேட்கும்படியாக இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த கெனசரத் கடல் அருகே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது திரளான ஜனங்கள் வந்து அவருடைய போதனையை கேட்கும்படியாக நெருக்கினார்கள் என்று சொல்ல கேட்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை நாம் பரிசுத்த வேதாகமத்துல பல இடங்களிலே அவர் போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் இந்த பூமியிலிருந்து தேவகுமாரனாக அவர் முதல்ல போதனைகளை, மலை பிரசங்கத்தை அவர் தொடங்கினார். இரண்டாக நாம் பார்க்கிறோம் அற்புதங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். மூன்றாவது பார்க்கிறோம் சீசர்களுக்கு ஊழியத்தை குறித்ததான கற்பித்தலை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இங்கே நாம் பார்க்கிறோம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீனை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்ல, கொஞ்சம் ஆழத்துல போய் உன் வலை போடு என்று. அவனுக்கு இரவெல்லாம் மீன் பிடித்து ஒரு மீனும் அகப்படலை என்று சொல்லி 5வது வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுலோதம் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படிய வலை போடுகிறேன் என்று சொன்னான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிருந்த கூட்டங்கள், அங்கே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 படவை குறித்து சொல்லுகிறார். 2 படவு அங்கே இருந்தது. அந்த படவில ஒன்றில் சீமோன் பேதுருவுடையதா இருந்தது. அது ஒன்றில் அவர் ஏறி போதிக்கிறார். போதித்த பிறகு அவருக்கு சீமோனுக்கு சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி வலையை போடு அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு தெரியும் இவன் இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படவில்லை என்று ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அவர் சொல்றாரு, போய் வலை போடு அப்படி சொல்லும் போது அங்க 2 படகு விழித்ததான மீன்கள் அங்கே திரளாய் கிடைத்தது. அதன் பிறகு அவன் சொல்லுகிறான், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷனீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இங்க 10வது வசனம் சொல்லுகிறது, சீமோனுக்கு கூட்டாளியான செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்று அங்கே ஒரு கட்டளை பிறக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காரியம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று இந்த 2வது வார்த்தைக்கு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றாரு. இன்று பயப்படாது, இன்று முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாவாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அங்க நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல்ல நாம பார்த்தோம் போதித்தார் என்று. 2வது வழி நடத்துதல். நாம் பார்க்கிறோம், நாம் செல்ல வேண்டிய சரியான பாதையை கர்த்தர் காட்டுகிறார். சீமோனுக்கு எனக்கு பின்னாகவா உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை வழி நடத்துதல். பேதுருவுக்கு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு போதித்தது மாத்திரமல்ல, பேதுருக்கு வந்து அந்த வழியை காண்பித்தார். அந்த வழியை அவன் பெரும் திரளான மீன்களை பிடித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு ஆண்டவர் அவன் மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்ற அந்த வழியை காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசேயையும் ஆரோனையும் ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பாக வருகிறார் என்று சொல்லி நான் முடிகிறது. 3வதாக நாம் பார்க்கிறோம் கண்காணிப்பு. என் கண்ணை உன்மேல் வைத்து என்பது கர்த்தர் நம்ம எப்பொழுதும் அன்புடன் பார்த்து கொள்கிறார் என்பதை வலியுறுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல 4 விதமான காரியத்தை இன்றைக்கு நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்காணிப்பு என்பது நம்ம யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் 21, 22. இங்கே ஆண்டவர் எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அந்த ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக அவர்களுக்கு வெயில் படாதபடிக்கு மேக ஸ்தம்பமும் இரவிலே அவர்கள் தடுமாறி போய்விடாதபடிக்கு அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பு அவர்கள் மேல இருந்தது. ஆண்டவருடைய கண்காணிப்பு அவர்கள் மேல இருந்தது. இன்றும் உங்கள் மேலும் என் மேலேயும் ஆண்டவருடைய கண்காணிப்பு இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை அவருடைய போதனையை நீங்கள் நன்றாக கேட்பீர்கள், அவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். நல்வழிப்படுத்துவது மாத்திரமல்ல, 3வதாக அவர் உங்களை கண்காணிக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கண்காணித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய வழிகளிலே அவர் முன் சென்றார் என்றும் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வரைக்கும் அவர்களை கொண்டு போய் அந்த செழிப்பான தேசத்துல அவர்களை விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். 4வது வார்த்தை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆலோசனை குறித்து நாம் பேச இருக்கிறோம். ஆலோசனை. அவர் நமக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி நம்மை வழி நடத்துகிறார். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க.
இந்த இடத்துல எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனை நான் என்ன பண்ணணும், துதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் தேவன் நம்முடைய வாழ்வில் தனிப்பட்ட அக்கறை கொண்டு நம்முடைய பாதையை சீர்படுத்துகிறார் என்ற நம்பிக்கை தருகிறது. சங்கீதம் 33 நம்ம வாசிக்கிறோம். 33:10 வாசிக்கிறோம். கர்த்தர் ஜனங்களில் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் என்று சொல்லி. மனிதன் என்னதான் ஆலோசனை பண்ணினாலும், எனக்கு வீடு இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு படைபலம் இருக்கு என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் அவன் தன்னை பெருமிதம் படுத்தி கொண்டாலும், பெருமையாக பேசினாலும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனைக்கு காலமாக அவருடைய இருதயத்து நினைவுகள் தலைமுறையாக நிறுமா. ஆனா கர்த்தர் ஜாதிகள் ஆலோசனையே விருதாவாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபேல் கோபுரத்தை கட்டும் போது அது கர்த்தருடைய ஆலோசனை அல்ல, மனிதனுடைய ஆலோசனையாக இருந்தது. அவர்கள் இங்கே கோபுரத்தை வானம் எட்டும் அளவுக்கு கோபுரத்தை கட்டி இங்கே நாம குடியிருப்போம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல அதற்காக உங்களை படைக்கலன்னு சொல்லி அவர்களை பாஷைகளை கொடுத்து தாறுமாறாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்து நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமது சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியசாலிகளா இருக்கிறோம், பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் அவர் கவனிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல 3 காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. 1, அவர் காண்கிறார். 2, கண்ணோக்கமாயிருக்கிறார். 3, அவர் கவனிக்கிறார் என்று சொல்லி. ஆகவே இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இங்க சொல்ல கேட்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல விதமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம சில காரியங்களில நம்ம தவறான ஒரு முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் அது நமக்கு பலனளிக்காமல் போவதனால பயப்படுகிறோம். ஆகவே சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்பியிருக்கிற நீங்களும் நானும் போதனையே எந்நேரமா நாம் கேட்க நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நம்ம இந்த ஜூம்ல நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஆங்காங்கே இருக்கிறதுனால ஒரு இடத்துல சேர முடியாத ஒரு சூழ்நிலை. இது கொரோனா காலத்துல இன்னும் கொடூரமான ஒரு காரியமாக சபை ஆராதனையில கூட நாம கூடாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டதனால இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நாம எங்க ஜூம்ல இன்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் இதை வழிநடத்தி வருகிறார் என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதுல இந்த செய்தியை பல இடங்களிலே கொண்டு சேர்க்கிறார்கள் என்பதையும் அறிந்து இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சங்கீதம் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல முதல் வார்த்தையே நம்ம கேட்கும் போது அங்கே
விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற துன்மார்கருடைய ஆலோசனை. இங்க நம்ம சங்கீதம் 33ல பார்த்தோம், மனிதனுடைய ஆலோசனை ஆண்டவர் விருதாவாக்குறார் என்று சொல்லி. இங்க துன்மார்கனுடைய ஆலோசனையில நீங்களும் நானும் நிற்க கூடாது, நடக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 5 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். பாருங்க, முதல் காரியம், கர்த்தர் எனக்கு போதிக்கிறவர், அவர் கற்பிக்கிறவர். அந்த போதனையும் கற்பனையும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இரண்டாவதாக, நான் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறவர், காண்பிக்கிறவர், எனக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் எனக்குள்ள வேண்டும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் நடத்தும் அந்த பார்க்கும்போது அந்த நடத்துறது நமது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இறங்க அந்த புழக்கமே நடக்க வேண்டும். அதுமல்ல, என்னை என்னை கண்காணிப்பர், அவருடைய கண் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். நான்காவது, எனக்கு ஆலோசனை தருகிறவர், நல்வழியில் நடத்துகிறவர். எனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர், என்னை நல்வழியில் நடத்துகிறவர். ஐந்தாவது, கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த 5 காரை நமக்குள்ளாக வைத்து நாம் நடந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அவருடைய வழிநடத்துதல், அவருடைய போதனை, அவருடைய சொல்லப்பட்டிருக்கிற கண்காணிப்பு, அவருடைய ஆலோசனை எல்லாம் சூழ்ந்திருக்கு, நான் சுற்றி இருக்கிறது. ஆகவே இந்த 5 காரியத்தை மறுபடியும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு போதிக்கிறவர், கற்பிக்கிறவர். இரண்டாவது, நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர், எனக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறவர். மூன்றாவது, என்னை கண்காணிக்கிறவர், அவருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கும். நான்காவது, எனக்கு ஆலோசனை தருகிற வழியில் என்னை நடத்துகிறவர். ஐந்தாவது, கரை நம்பியிருக்கிறேன், அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் என்று. ஆகவே இந்த கால வேளையில சீமோனை குறித்து நாம் பார்த்தோம். அவன் கலங்கி இருந்த கால நேரத்துல அவனை பார்த்து ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறான் என்று தெரியவில்லை. ஆகவே அந்த போதனை கேட்க கூட அவன் திராணி இல்லாதவனாய் இருந்தான். காரணம், இரவு முழுவதும் மீன் பிடித்து அவன் ஒரு மீனும் அகப்படவில்லை என்ற வருத்தம். ஆகவே அவனை பார்த்து ஆழத்திலே வலை போடு என்று சொல்லி திரளான மீன் கிடைத்த உடனே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போய்விடும்படி அவன் சொல்லுவதற்கான காரணம், அவனுக்கு அந்த மீன்களை பார்த்த உடனே ஒரு பெருமிதம் வந்துவிட்டது. ஆகவே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு பின்னாகவா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி அவனை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த 12 சீசர்களை உருவாக்குவதிலே பேதுரு முதன்மையானவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒரு மோசேயும் எலியாவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவன் சொல்லுகிறான், 3 கூடாரங்களை போட்டு இங்கே இருப்போம் என்று. அப்போ உடனே பிசாசை அவனை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடினமாக பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அவன் மறுதளிப்பான் என்று சொல்லும் போது அவன் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் அந்த இடத்துல அவன் மறுதளித்து பின்பு மனம் திரும்பினதை நாம் பார்க்க முடிகிறது. கடைசியாக நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது, நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி, பெந்தெகோஸ்தே நாளுக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவல் அவர்கள் மேல விழுந்ததுனால பேதுரு எழுந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வந்திருந்த ஜனங்கள் 17 தேசத்திலிருந்து வந்திருந்த ஜனங்கள் அங்கே மனம் திரும்பி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு,
நீ சீமோனா இருக்கிறாய், நீ பேதுரு எனப்படுவாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் சபையை ஸ்தாபித்து அந்த சபையில நாம் ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை போதித்து வருகிறோம். அந்த போதனைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வழிநடத்துதல நாம் நடந்து அவருடைய கண்காணிப்பிலே நாம் அவரோடு கூட இருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஆண்டவரே சோத்திரம், நீர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற இந்த சத்தியத்தின்படி நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அந்தபடி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்துறோம் மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். சோஸ்திரம் பிரதர்.